ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள வீடியோ கொஞ்சம் டிஃபரெண்டான வீடியோ. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் இல்லைன்னா மனைவி அலட்சியப்படுத்தும் போது எப்படி நடந்து கொள்ளணும், இன்னொன்று கணவன் இல்லைன்னா மனைவியோட ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது தோழர்கள்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், இது உறவு முறைகள்ல ஏதாவது விரிசல் வராத அளவுக்கு எப்படி நடந்து கொள்ளணும் இப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது. கண்டிப்பா எல்லாத்துக்கும் மேரேஜ் முடிஞ்சவங்க வாழ்க்கைக்கு முக்கியத்துவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு கமெண்ட்ல எனக்கு ஒருத்தங்க கேட்டிருந்தது, கணவன் என்னை ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க, அதனால மனசு காயமா இருக்கு, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் உண்டா, இதுக்கான ஒரு வீடியோ நீங்க எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தங்க என்னன்னா, அந்த வீடியோ கூடவே அதாவது ஃப்ரெண்ட்ஷிப், தோழர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணும், இந்த உறவுகளுக்கு தோழர்கள் கிட்ட நடக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு சில அறிவுரை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஏன்னா கணவன் மனைவியை அலட்சியப்படுத்துறதும் மனைவி கணவனை அலட்சியப்படுத்துறதும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பொருள் நம்ம கையில இருக்கும்போது அதுக்கு அருமை தெரியறது இல்லைங்க. அந்த பொருள் நம்மளை விட்டுட்டு விலகி போன பிறகுதான் அதுக்கு அருமை தெரியுது. இப்போ கணவன் மனைவி அலட்சியப்படுத்த காரணமோ இல்ல மனைவி கணவனை அலட்சியப்படுத்த காரணமோ இதுதாங்க. அவங்க கூடவே இருக்கும்போது அவங்களுடைய முக்கியத்துவம், அவங்களுடைய அருமை தெரியறது இல்லை. இதுதான் இவங்க தானே, இவனை இவ தானே அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள, ஆனா வெறுப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன், அன்பு இருக்கும், அதை வெளியே காமிக்காம ஒரு அலட்சியப்படுத்துவாங்க. இதனால ஏதாவது ஒருத்தருக்க மனசு காயப்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவேன், மனைவியை கணவன் அலட்சியப்படுத்தும் போது மனைவியானவள் ரொம்ப ரொம்ப மனசு அளவுல வேதனை அடைகிறா. இது அந்த கணவனுக்கு தெரியறது கிடையாது. இது கணவன் மனைவி கணவனை மட்டும்தான் அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கணவனும் மனைவி அலட்சியப்படுத்தலாம், மனைவியும் கணவனை அலட்சியப்படுத்தலாம். இது என்ன அப்படிங்கும் போது, இவங்க தானே நம்மளை விட்டுட்டு எங்க போக போறாங்க அப்படிங்கிறதும் எனி டைம் அவங்க பாக்குறதுனாலயோ இந்த அலட்சியம் வந்துட்டு தான் இருக்கு. இப்படி கணவன் மனைவி அலட்சியப்படுத்தினாலோ மனைவி கணவனை அலட்சியப்படுத்தினாலோ அவங்க கிட்ட இப்படி முதல்ல நடந்துக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க உங்களை அலட்சியப்படுத்துறாங்கன்னு உடனே ஓடி போய் அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க, வாதாடாதீங்க. ஏன் என்னை அலட்சியப்படுத்துறீங்க, எதுக்காக என்னை அலட்சியப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அவங்க மனசை புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சிலவங்க வேலை பழு காரணமாக இல்லைன்னா ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனைனாலையும் அலட்சியப்படுத்தலாம். இதனால அவங்க எதனால நம்மளை அலட்சியப்படுத்துறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரணும்னா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க, மென்மையா பேசுங்க. கோபத்தினால எதுவுமே சாதிக்க முடியாது கண்டிப்பா. அதனால அவங்க கிட்ட அன்பா பேசி பழகுங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்லுவேன். பொறுமையா இருங்க, அலட்சியப்படுத்தும் போது பொறுமையா இருங்க. அது கூடவே எப்பவுமே அடிபணிஞ்சு போகணும்னே நான் சொல்ல மாட்டேன். உங்க மதிப்பை நீங்க உணருங்க. உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க உணர்ந்துட்டு உங்க மதிப்பை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர பாருங்க. தாழ்வு மனப்பான்மை வைக்காதீங்க. நமக்கு கிடைச்ச வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லி சிலவங்க தாழ்வு மனப்பான்மையில வாழ்வாங்க. இனி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அப்படி தாழ்வு மனப்பான்மைய கொண்டு வராதீங்க. உங்களாலேயே முடியும், நீங்களும் வாழ பிறந்தவங்க தான். அதனால அலட்சியப்படுத்தவங்க கிட்ட போய் கோபம் காணிக்காம உங்க மதிப்பை நீங்க உயர்ந்து உங்களுக்காக நீங்க வாழ தொடங்குங்க. கண்டிப்பா அவங்க நம்மளை அலட்சியப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நிறைய வீட்டுல என்ன நடக்குது தெரியுமா, மனைவி வேலைக்கு போகல, வீட்டு வேலைதான் செய்யறாங்க அப்படிங்கும் போது அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, கணவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சும்மா தானே இருக்க அப்படிங்காங்க. இப்படி சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க வாயில் வார்த்தைகள்ல சொல்லிட்டு போறாங்க. அது மனைவியானுடைய மனசுல எவ்வளவு வலியை கொண்டு வரும்னு தெரியுமா. அதனால ஒருத்தங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா வாயில் வார்த்தைகளுக்கு ஜீவன் இருக்கு. அது ரொம்ப மனசை காயப்படுத்திடும். எதனால அழிச்சிடலாம், ஆனா வாயிலிருந்து வந்த வார்த்தை, அதாவது மனசை காயப்படுத்தின அந்த வார்த்தைகளை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க உங்களை நம்பி தானே வராங்க. அதே போல சில கணவனை மனைவி அலட்சியப்படுத்துறது.
அவங்க உங்களை நம்பி தானே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், யாராவது ஒருத்தவங்களுக்கு உடம்புக்கு முடியாம இருக்கும்போது நீங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருக்க போறீங்க. அப்ப எதுக்கு உங்களுக்குள்ள அலட்சியம் வருது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஒண்ணுல துடிச்சு போறது அவங்களாதான் இருக்கும், அவங்களுக்கு ஒண்ணுல துடிக்கிறது நீங்களா தான் இருக்கும். ஆனா அந்த அன்பை மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே வந்து அந்த அலட்சியமான பேச்சுக்கள், மனசை காயப்படுத்துகிற பேச்சுக்கள், இதுல யாருக்கு பிரயோஜனம்னா ஒருத்தருக்குமே பிரயோஜனம் கிடையாதுங்க. கேட்டுட்டு இருக்கவங்க தான் மனசு அளவுல காயப்படுறாங்க. இத முதல்ல இந்த தம்பதிகள் வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்காக ஒருத்தங்க அலட்சியப்படுத்தினவங்க படுத்துறாங்க அப்படின்னா அவங்கள வெறுத்துட்டு போகும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க, கோபப்படாதீங்க. அவங்ககிட்ட போய் நீங்க என்ன இப்படி அலட்சியமா பேசுறதுனால என் மனசு காயப்படுது அப்படின்னு சொல்லி மென்மையா அன்பா பேசுங்க. அவங்களுக்கு புரிய வைங்க. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்ககிட்ட சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லுவேன். இப்படி சில அலட்சியங்கள் வந்து புரிதல் இல்லாமலே நடக்குது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பொறுமையா அமைதியா வாழும்போது கண்டிப்பா இந்த அலட்சியங்கிறது வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். கஷ்ட நேரத்துல மற்றவங்க வந்தாலும் முதல்ல கண்ணீர் வடிக்கிறது மனைவிக்கு ஒண்ணுன்னா கணவனும், கணவனுக்கு ஒண்ணுன்னா மனைவின்னு கண்டுபிடிப்பாங்க. லாஸ்ட் வர கூடவே வரக்கூடிய பந்தம் அப்படின்னு சொல்லுவேன் கணவன் மனைவி பந்தம், ஒரு புனிதமானது. அதே போல ஃப்ரெண்ட்ஷிப், இந்த கணவன் மனைவி உறவுக்கு இடையில சில ஃப்ரெண்டு வந்து அந்த குடும்பத்தை பிரிக்கிற சூழ்நிலை வருது. ஃப்ரெண்டும் வேணும், கணவன் மனைவி உறவுல வலுப்பெறவும் வேணும் அப்படின்னா இது டிப்ஸுங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா அதை மறைக்காம, இப்ப மனைவிக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அதை கணவன் சொல்லிருங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்டு மாற வாழ்க்கை துணை கிட்ட சொல்ல மாட்டாங்க, அறிமுகப்படுத்த மாட்டாங்க, மறைமுகமாகவே வைப்பாங்க. இது எதில் கொண்டு முடியும்னா, நான் சிலவங்க வந்து சந்தேகப்பட தொடங்கிடுவாங்க. நீங்க மறைக்கும் போது உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இது என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லுங்க, எதுவுமே மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல மனைவிக்கு நிறைய நேரம் ஒதுக்காம ஃபுல்லா ஃப்ரெண்டுன்னு சுத்திட்டு தெரியும் போது அங்க பிரிவு வரும். அதனால ஃப்ரெண்டுக்கும் டைம் ஒதுக்குங்க, அதை விட மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் டைம் ஒதுக்கலாம். ஏன்னா வாழ்க்கை துணைங்கிறது லாஸ்ட் வர கூடவே வந்து பந்தம். இது வந்து பிரிஞ்சு போறது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்வேன். அதே போல ஏதாவது ஒரு இடத்துல ஃப்ரெண்டை வந்து மேல் கூட்டி பேசுவாங்க, முக்கியத்துவம் மிகுந்தவங்களா பேசுவாங்க. அப்படிங்கும்போது அந்த வாழ்க்கை துணைக்கு மனசளவுல கொஞ்சம் நெருடல் இருக்கும். எவ்வளவுதான் நம்ம பாசமா இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மிரடல் வந்துடும் அவங்க அறியாமே. அப்படி முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதை சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருந்தாலும் எந்த ஒரு ஃப்ரெண்டாலும் வாழ்க்கையில பிரச்சனை வரவே வராது. டைம் ஒதுக்குங்க, நேரம் ஒதுக்குங்க. அப்படி நேரம் ஒதுக்கும் போது ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியங்கிறத புரிய வைங்க. சரியா? அதனால வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் இந்த கணவன் மனைவியில பிரச்சனை வராத அளவு பார்த்து கொள்றது வந்து அவங்கவுங்க கையில தான் இருக்கு. அலட்சியப்படுத்தும் போது மனசு வலிக்கும், உங்க வார்த்தைகளினால மனசு வந்து காயப்படும். இதை புரிஞ்சுக்குங்க. லாஸ்ட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறது நீங்க மட்டும்தான், வேற யாருமே உங்களுக்கு துணையா வர மாட்டாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு பொறுமையோட நீங்க வாழும்போது கண்டிப்பா அந்த அலட்சியங்கள் மறைஞ்சு போகும். அன்புதான் எல்லாத்துக்கும் மருந்துங்க. அந்த அன்பால எதையுமே சாதிக்க முடியும். இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத நிறுத்திட்டு அவங்க கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, உங்களை நீங்களே வளர்த்துக்குங்க. தாழ்வு பண்ணப்படாதீங்க. அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசினாதான் அந்த உறவு வலுப்புறாங்க. ஏதோ கடமைக்கு வாழ்றோம் அப்படின்னு இல்லாம பிடிச்சு வாழுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பாய், see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பாய், see you.